தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்ற போது பல்வேறு தரப்பிலிருந்து பாராட்டு இருந்தாலும் இந்தியாவை தாண்டி இலங்கையிலிருந்து முதல் முறையாக யாழ்ப்பாணத்தில் எம்பி அந்த இலங்கை நாடாளுமன்றத்திலே வாழ்த்து தெரிவித்திருந்தார். தற்போது அவர் தமிழ்நாடு அமைச்சர் ராஜ்மோகனை சந்திப்பதற்காக தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். அவர் நம்மிடையே இருக்கிறார். பல்வேறு விஷயங்கள் அவரிடம் கேட்டு தரலாம். சார், முதல் முறையாக தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்ற உடனே உங்களுடைய வாழ்த்துக்கள் இருந்தது. அவர் மீது நிறைய நம்பிக்கைகள் வைத்திருந்தீங்க. அந்த நம்பிக்கைக்கான வார்த்தைக்கான காரணம் என்ன? மன்னிச்சு கொள்ள வேணும். முதலமைச்சர் பதவியேற்ற நாட்களில் நான் கதைக்கல. முதலமைச்சர் அரசியலில் எலெக்ஷனுக்கு 3 மாதம் முதல் சொல்லியிருக்கிறேன். இந்த தடவை தமிழக முதலமைச்சராக வரப்போகிற ஒரே ஒரு மக்களுடைய ஜனநாயகன் முதலமைச்சர் தான் என்று. அவை என்னுடைய அந்த ப்ரிடிக்ஷன், அதாவது என்னுடைய கணிப்பு, மக்களுடைய மனதை நான் நாடி பிடித்து பார்த்த விழாலம் வைத்தியராக இருந்து கையில் தான் நாடி பிடித்தேன். இப்போது மனதை நாடி பிடித்து பார்த்த அந்த வெற்றி, அதை வெற்றியை ஈடுத்த அந்த தமிழக மக்களுக்கு மிகவும் மனமார்ந்த நன்றிகள். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பாராட்ட வேண்டும். நான் ஒரு சிறியவன், நான் ஒரு பெரியவன் அல்ல. தமிழகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இடம். இதில் நான் ஒரு புள்ளி. ஆகவே என்னுடைய வாழ்த்துக்கள் வளமையான உங்களுடைய வாழ்த்துக்களோடு போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன். இந்த பயணம் எதற்காக? அமைச்சரை சந்திச்சிருக்கீங்க, கோரிக்கைகள் என்ன? முதல்வரை சந்திக்கணும்னு திட்டமிட்டிருக்கீங்களா? சந்திச்சா என்ன கோரிக்கை? இந்த பயணம் எதற்காக கேட்குற கேள்வி, ஊடகம் ஒன்றில், நான் பேர் சொல்லல, ஊடகம் ஒன்றில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்றில், நாயகன் டு ஜனநாயகன் என்கிற ப்ரோக்ராம் ஒன்றில் என்னிடம் ஒரு அரைமணத்தியாலும் கதைக்க முடியுமான்னு கேட்டிருந்தார்கள். அதற்காக தான் நான் உண்மையாகவே வந்தேன் இந்தியாவிற்கு, பொய் சொல்லக்கூடாது. ஆனால் 2வது விடயம், என்னுடைய கனவுல மிகப்பெரிய ஆசை முதலமைச்சரை ஒருக்கா பார்க்க வேண்டும் என்று, 2வது ஆசை அமைச்சர்களை பார்க்க வேண்டும் என்று. ஆனால் அதை நான் எதிர்பார்க்கவில்லை, எனக்கு இப்படி சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று. ஆனால் நான் இவர்களை இன்றைய ராஜ்மோகன் அண்ணா அவர்களை சந்தித்திருக்கிறேன். நான் அவரிடம் எந்த அரசியல் ரீதியான கோரிக்கையுமே முன்வைக்கவில்லை. நான் கேட்டது முழுக்க எங்களுடைய தமிழீழ மக்களுடைய வலிகளை இப்போது அவருக்கு எதிர்த்து அரசியல் செய்கிறவர்கள், அதற்கு தமிழக முதலமைச்சர் என்ன சொல்கிறார், அந்த பதிலிலே இவரை நாங்கள் அசிங்கப்படுத்துவோம் என்பதற்காக, ஒரு பிழை பார்க்கட்டும் என்பதற்காக தமிழீழம் வேண்டும், அது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், தமிழீழம் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் என்று இவர்களால் செய்ய முடியுமா பார்க்கட்டும் என்ற ஒரு கதையோட சொல்லுகிறார்கள். நான் முதலமைச்சரை ஆழமாக நேசிப்பதால் நான் சொல்லுகிறேன், ஆறுதலாக அமர்ந்து சிந்தித்து தன்னுடைய வளமையான பாணியிலே தமிழ் மக்களுடைய வலிகள் தொடர்பாக ஆறுதலாக கதைக்கலாம். இப்போது எந்த அவசரமும் இல்லை. பக்குவமாக வளமையை போன்று முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய அரசியலை கையாள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முதலமைச்சர் கட்சி ஆரம்பித்த போது தாவேக்காவுடைய 2 கண்கள் தமிழ் தேசியம் திராவிடம் சொல்லும்போது கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருந்தது எதிர் முகாம்கள்லேருந்து. நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கீங்க, தமிழ் எழுத்துலேருந்து வந்திருக்கீங்க. இது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் சாத்தியம் என்று நினைப்பதை விட அதை செய்ய போகிறவர்களை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி சீமான் இதை சாத்தியமாண்டு கேட்டிருந்தால் நான் சொல்லியிருப்பேன் சாத்தியம் இல்லை என்று. ஆனால் முதலமைச்சர் விஜய் இது சாத்தியமாண்டு நீங்கள் கேட்கிற கேள்வி எனக்கு சிரிப்பை ஏற்படுத்துகிறது. உங்களுக்கு அதுக்குரிய பதிலும் தெரியும். யார் ஒரு விடயத்தை கொண்டு போகிறார்கள் என்பதை தான் பார்க்க வேண்டும். நீங்கள் நாம் தமிழர் கட்சியை பற்றி கேட்டிருந்தீங்கன்னா நான் சிரித்திருப்பேன். ஆனால் நான் இப்போது உங்களை பார்க்க சிரிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் முதலமைச்சராலையும் முடியாதாண்டு நீங்கள் கேட்குறீங்கள் என்ற போது எனக்கு அது சிரிப்பை தான் ஏற்படுத்துகிறது. அது முடியும், கட்டாயம் முடியும். தமிழ் மக்கள் தமிழ்நாடு அரசை நோக்கி வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவா இருக்குது? அரசாங்கத்தை தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்திருக்காங்க? தமிழீழ மக்களை பொறுத்த வரைக்கும் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே ஒரு இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் தாறுமாறாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். வெட்டி கொத்தி கழுத்தெல்லாத்தையும் பிளேட்டுகளால் வெட்டி டயர் போட்டு எரிக்கப்பட்டு, கண்கள் துணியால் கட்டப்பட்டு, பிடரியிலே சுடப்பட்டு, உங்களுடைய ஆதாரங்கள் தாராளமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எங்களுடைய வலி, ஒரு இனத்தினுடைய வலி, ஒரு இனத்துக்காக போராடிய மக்களுடைய வலி. அது இன்றைக்கோ நாளைக்கோ அவசரமாக முடிக்கிற பிரச்சனை அல்ல. அதை ஆழமாக, அதனுடைய இனப்படுகொலைக்குரிய நீதியை ஆழமாக தமிழக மக்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். தமிழக மக்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது அது முதலமைச்சர் விஜய் அவர்களால் தான் அதை செய்ய முடியும். ஆகவே தமிழக மக்களிடம், தமிழீழ மக்களாக நாங்கள் கேட்பது, எங்களுடைய வலிகளை புரிந்து கொண்டு அந்த வலிகளுக்குரிய இனப்படுகொலைக்குரிய சர்வதேச விசாரணையை தமிழக மக்களும் நாங்களும் அதை கேட்கிறோம். அதை சீமான் கேட்க தேவையில்லை, நாங்களே அதை கேட்கிறோம். நானும் கடந்த தடவை ஐநாவுக்கு போய் தொடர்பாக கைத்திருந்தேன். என்னுடைய தந்தையை காணவில்லை என்கிற முறைப்பாட்டையும் முதல் தடவையாக ஐக்கிய நாடுகள் சபையில் முதல் தமிழனாக நான் பதிவு செய்திருக்கிறேன். அந்த விடயத்தை தமிழ் மக்கள் எங்களுக்கு உதவி செய்யணும் என்று மட்டும்தான் எதிர்பார்க்கிறோம்.
தாவேக்கா தலைவராக இருந்தபோது இந்த இனப்படுகொலை நாள் மே மாதம் 17-18 தேதிகளில் மாவீரம் போற்றுதும்ன்ற போன்ற தகவல்களை எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டிருந்தார். இந்த மாதம் தமிழ் ஜெனோசைட் மந்தாக இருக்குது. தமிழ் தேசியம் பேசக்கூடிய இயக்கங்கள் இந்த மாதத்தில் அவர்களுடைய இயக்கங்களை தொடர்புகிறாங்க. இந்த மாதத்தில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க. இது தொடர்பாக மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கருத்துக்கள். இந்த மாதம் ஒரு இனத்தின் அழுகின்ற மாதம். நாங்கள் இந்த மாதம் சந்தோஷமாக இருக்கின்ற மாதம் இல்லை. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அம்மா இல்லை, அப்பா இல்லை, தங்கச்சி இல்லை, அண்ணா இல்லை, சகோதரங்கள் இல்லை, பூட்டன் இல்லை, பாட்டி இல்லை, ஒவ்வொருவரும் சிதைக்கப்பட்ட மாதம். அதாவது இந்த மாதத்தை நினைக்கின்ற போது அந்த வலிகளை அனுபவித்த மக்களுடைய மனங்கள் படுமோசமாக ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாகும். அது சொல்கிறது போஸ்ட் ட்ரோமேட்டிக் டிஸார்டர் என்று சொல்வார்கள் மெடிசினில். ஒரு ட்ரோமா, அதாவது ஒரு ஞாபகங்கள் படுமோசமான வலியை ஏற்படுத்தும். அந்த காலத்தில் 2009ஆம் ஆண்டு ஒரு 4 வயசு குழந்தையாக இருந்து நேரடியாக அனுபவித்த குழந்தைக்கு சாதாரணமாக சகல நினைவுகள் மறந்தாலும் இந்த நினைவுகள் மறக்காது. ஸோ எங்களுக்கு இது ஒரு வலி சுமந்த மாதம். இந்த வலி சுமந்த மாதத்தினுடைய வலிகள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இறந்தாலும் எங்களால் மறக்கவும் மன்னிக்க முடியாத ஒரு வழி. ஒரு போராட்டம் தோற்பது வேறு, ஒரு இனம் படுகொலை செய்யப்படுவது வேறு. போராட்டத்தை திட்டமிட்ட ரீதியில் சிதைத்த இந்திய மத்திய அரசு ஒரு இனத்தையுமே படுகொலை செய்திருக்கிறது 2009ஆம் ஆண்டு. அது ஒரு மிகவும் வலி சுமந்த மாதம். இதற்குரிய ஆர் இறந்தாலும் ஆர் மறுத்தாலும் இதற்குரிய வலியை நாங்கள் இன்றைக்கு ஒரு நியாயத்தை நாங்கள் பெற்றுத்தான் தீருவோம். ஆகவே இந்த மாதம் எங்களுக்கு ஒரு வலி சுமந்த மாதமாகவே தான் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை தாண்டி மற்ற கட்சிகள், இதுவரையில் ஆண்ட கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வாக்குக்காக தான் தமிழ் ஈழத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்க. தமிழக வெற்றி கழகத்தின் மீது அப்படி ஒரு நம்பிக்கை வர்றதுக்கான காரணம்? எனக்கு மட்டும் நம்பிக்கை இல்லை. நான் நினைக்கிறேன் எம்ஜிஆருக்கு பிறகு அதிகூடிய தமிழ் மக்கள் வாக்களித்த ஒரு ஜனநாயகன் முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஆகவே முதலமைச்சர் விஜயை தமிழக மக்கள் நம்புகிறார்கள். தமிழீழ மக்கள் ஒரு சிறு பகுதியினர். நாங்கள் ஒரு 10 லட்சம் 12 லட்சம் நாங்கள் ஆழமாக நம்புகிறோம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது என்று நான் கடவுளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆனால் அரசியலிலே எதுவும் நடக்கலாம். மாறி மாறி அரசியலே கதைப்பார்கள். அவை அரசியல் என்கிற ஒரு விடயத்தை மட்டும்தான் யாருமே கதைக்கலாம். ஒரு விஞ்ஞானம் என்கிற தொடர்பத்தை விஞ்ஞானம் படித்தவன் தான் கதைக்கலாம். ஆனால் அரசியலை யாருமே கதைக்கலாம். ஆகவே இந்த அரசியல் விமர்சனங்களையும் தாண்டி முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய வலிகளை பெற்றுத் தருவார்கள் என்றதில் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். உங்களுடைய பயணத்தில் எங்களுக்கும் நேரம் ஒதுக்கியதற்கு நன்றி. தமிழீழத்திலிருந்து யாழ்ப்பாணத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறார். அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் நிச்சயமாக அவர்களது வழிகளுக்கு குரல் கொடுப்பார் என்ற நம்பிக்கையை நம்மிடம் வைத்திருக்கிறார். தலைமைச் செயலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் குகனுடன் செய்தியாளர் சேமணிகண்டன். 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.